வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் சேவா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா ஆதார் பயோமெட்ரிக்கில் லாக் அண்டு அன்லாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட பயோமெட்ரிக் தகவலில் கைரேகை, கருவிழி, ஃபேஸு இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம ஆதாரோட ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்போம். இந்த பயோமெட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி ஆதார் ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறது, ரேஷன் கார்டில் பொருள் வாங்குறது, சிம் கார்டு வாங்குறது அப்படின்னு நிறைய சர்வீஸ்லாம் பண்ணிட்டு வரோம். இந்த சர்வீஸ்லாம் பண்ணும்போது ஆதார் நம்பர் இஸ் லாக்டு அட்டு யூஐடிஐன்னு ஒரு எரர் வந்ததுன்னா உங்களோட பயோமெட்ரிக்கு லாக்கில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை எப்படி சிம்பிளாக உங்கள் கையில் உள்ள மொபைலை வச்சு அன்லாக் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் யூஐடிஏன்னு டைப் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லிங்கை கிளிக் பண்ணி ஆதார் சர்வீஸுங்கிறதுல லாக் அண்டு அன்லாக்குங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்படி தான் ஒரு லாகின் பேஜ் ஒன்று க்ரியேட் ஆகும். இதில் உங்களோட ஆதார் நம்பர் கேப்சாவை என்ட்ரி பண்ணி லாகின் வித் ஓடிபிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒரு ஓடிபி ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபியை கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. இந்த சர்வீஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஆதாரோட ஃபோன் நம்பர் லிங்க் ஆகியிருக்கணும். இப்போது சர்வீஸ் பேஜில் லாக் அண்டு அன்லாக் பயோமெட்ரிக் செக்ஷனில் இது போல் ரெட் லாக் இருந்தால் பயோமெட்ரிக் லாக்கில் இருக்குன்னு அர்த்தம். இதை ரிலீஸ் பண்ண ஜஸ்ட்டு அந்த பட்டனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை கொடுத்தோன்னே டெம்பரரியாக ரிலீஸ் பண்ணுமா அல்லது பர்மனெண்ட்டாக ரிலீஸ் பண்ணுமான்னு கேட்கும். அன்லாக் பயோமெட்ரிக் பர்மனெண்ட்லி பட்டனை கிளிக் பண்ணி செக் பாக்ஸை கிளிக் பண்ணி கீழே உள்ள நெக்ஸ்ட் பட்டனை கொடுத்தீங்கன்னா யுவர் பயோமெட்ரிக் ஹவ் பீன் அன்லாக்டு சக்ஸஸ்ஃபுல்னு இதுமாரி ஒரு ஸ்டேட்டஸ் வரும். அவ்வளோதான், இப்போது உங்களோட பயோமெட்ரிக் அன்லாக் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.